ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சோப் செய்ய போறோம் அப்படின்னா, சியா பட்டர் சோப்பு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த சோப் நம்ம யூஸ் பண்றதுனால, நம்ம ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம, சின்ன குழந்தைங்களும் இத தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த சோப் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்கின் உள்ளவங்களும் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சோப் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் சியா பட்டர் சோப் பேஸ் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இன்னைக்கு ஒரு சோப் செய்ய போறேன். அதுக்கான 100 கிராம் அளவு சியா பட்டர் வந்து நான் சோப் பேஸ் வந்து எடுத்துக்கிறேன். அத வந்து மெல்ட் ஆகுறதுக்காக குட்டி குட்டியா ஃபர்ஸ்ட்டு அத கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே போட்டோன்னா மெல்ட் ஆக லேட் ஆகும். இப்போ இத வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம ஒரு பவுல்ல போட்டு அத மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா சோப் பேஸ் வந்து நொர வந்து மேக்ஸிமம் வராது. இந்த மாரி பட்டர் சோப், மில்க் சோப்ல கூட நொர அவ்வளவா வராது. இந்த சோப்ல வந்து நொர வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோப் பேஸ்ல வந்து செக் பண்றோம். அதுல ஓகே பரவால்ல. ஓரளவு நல்லாவே நொர வந்தது. சோப்பு வந்து நம்ம ஊத்துறதுக்காக சோப் மோல்டு எடுத்துக்கலாம். மோல்டுல வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட மோல்டு இல்லன்னா, வீட்ல உள்ள சில்வர் கிண்ணம் இல்லன்னா பிளாஸ்டிக் கப் எதுலயாவது இந்த மாதிரி ஆயில் தடவி எடுத்துக்கோங்க. நான் வந்து அத சியா பட்டர் சோப் பேஸ வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்தேன். டபுள் பாயிலிங் மெத்தட்னா என்ன? எப்படி செய்யணும்னு நம்ம சேனல் நெறைய வீடியோஸ் இருக்கு. இந்த மாரி மெல்ட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இதுல வந்து நம்ம வாசனைக்காக எசன்ஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து லாவெண்டர் எசன்சியல் ஆயில் வந்து இதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வாசனை ரொம்பவே நல்லாருக்கும். அதனால இத ஆட் பண்ணியாச்சு. இப்போ மெல்ட் பண்ணி எடுத்தத வந்து நம்ம வந்து சோப் பேஸ்ல வந்து ஊத்திடலாம். இத ஊத்திட்டு ஒரு 5 டூ 6 ஹவர் வந்து அப்படி வச்சோம்னா, உடனே கெட்டி ஆயிடும். இல்லைன்னா ஃப்ரீசர்ல வந்து வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து வெளியில தான் வச்சேன். வச்ச உடனேயே கெட்டி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஒரு 1 ஹவர் வச்சிருப்பேன். 1 ஹவர் வச்சதுலயே கெட்டி ஆயிடுச்சு. வெளியில தான் வச்சேன். ஃப்ரீசர்லலாம் வைக்கல. இப்போ இதுல வந்து நுரை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நுரை வந்து இதுல ரொம்ப நல்லாவே வந்தது. ஸ்டார்ட்டிங்ல ஒரு 1 மினிட் கிட்ட கொஞ்சம் நல்லா தேய்ச்சுனே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நல்லா நுரை வந்தது. இந்த சோப் நீங்களும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த சோப் யூஸ் பண்ணதுல என்னோட இது என்ன அப்டின்னா, ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்டா, ஸ்மூத்தா இருந்துச்சு. நல்லா இருந்தது யூஸ் பண்றதுக்கு. நான் ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.